பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த கடைசி நாளில் நியாயாதிபதிகள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை நாம் கொண்டு வரலாம். In this last day, let us turn to our meditation to Judges chapter 5 verse 20. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசேராவோடு யுத்தம் பண்ணின. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நம்முடைய தலைப்பு, தியானத்தின் தலைப்பு வானத்திலே ஒரு யுத்தம். Our meditation topic is war in heaven. இங்கே வானத்தில் இருந்து ஒரு யுத்தம். Here there is a war from heaven. முதல் நாளிலே நீங்கள் இந்த இரண்டு வசனங்களையும் கேட்டிருப்பீர்கள். On the first day you would have heard these two verses. வெளிப்படுத்தல் 12:7 வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. In Revelation 12:7 we see that there was a war in heaven. இங்கே வானத்தில் இருந்து ஒரு யுத்தம் உண்டாயிற்று. Here we see that they fought from heaven. இந்த ரெண்டுக்கும் சில வித்தியாசங்கள் உண்டு. There are certain differences in these two verses. ஆனால் வானத்திலிருந்து இந்த யுத்தங்கள் நடைபெற்றதாக நாம் வேதத்திலே விளங்கிக் கொள்ள முடியும். But from the word of God we understand that there was a war from heaven. வெளிப்படுத்தல் 12:7 நாம் பார்க்கும் பொழுது வலுசர்ப்பத்துக்கும் மிகாவேல் தூதனுக்கும் அங்கே யுத்தம் நடந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. In Revelation 12:7 we see that Michael and his angels fought against the dragon. வலுசர்ப்பமும் அதனுடைய சேர்ந்த தூதர்களும் போரிட்டார்கள். The Michael and his angels fought. அடுத்ததாக மிகாவேலும் அவனைச் சேர்ந்த தூதர்களும் போரிட்டார்கள். And they had the dragon and his angels and Michael and his angels fought. இப்படித்தான் அங்கே யுத்தம் நடந்தது. கடைசியிலே வலுசர்ப்பம் தள்ளப்பட்டு போயிற்று. Like this the fighting took place and finally dragon was cast out. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. யுத்தம் என்று சொல்லும் பொழுது ஒரு தனிமனித வாழ்விலும் யுத்தம் இருக்கிறது, சமுதாயங்களிலும் யுத்தம் இருக்கிறது, ஊர்களிலும் யுத்தம் இருக்கிறது, தேசங்களிலும் நாடுகளிலும் யுத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. When we say war, there is war in a personal man's life and there is war in a society, there is war in villages and towns and places and also lands and nations. ஆனால் இந்த வலுசர்ப்பத்தோடு பொல்லாத ஆவிகளோடு யுத்தம் என்று சொல்லுகிறது கண்ணுக்கு புலப்படாத சக்திகளோடு ஒருவன் தேவனுடைய உதவியோடு போரிடுவதை காண்பிக்கிறது. But the war with the dragon means fighting with the unknown spirits which are unseen. ஒரு மனிதனுக்கு கண்களிலே இந்த அசுத்த ஆவிகளுடைய தாக்குதல் தெரியாது, ஆனால் வாழ்க்கையிலே அதை அனுபவித்து நொந்து போய் விடுகிறான். The attack of these unclean spirits is not being known or seen by a person, but he is being frustrated by this. கண்ணுக்கு புலப்படுகிற ஒரு சக்தியை நாம் எதிர்த்து நிற்பது சுலபமான ஒரு காரியம். It is easier for us to resist against the power which we can see. ஆனால் கண்களுக்கு புலப்படாமல் ஐம்புலன்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையை நாம் எப்படி கண்டுபிடித்து அழிப்பது? But how can we destroy the powers which are attacking our five senses? இதுக்கும் தேவன் சில வழிமுறைகளை வைத்திருக்கிறார். The Lord has kept certain ways even for this. அதைத்தான் நாம் கடந்த 5 நாட்களிலே பார்க்கும் பொழுது ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். That is why in the past 5 days we saw that they overcame him by the blood of the lamb and by the word of their testimony. நித்திய அக்கினி நரகம் என்பது மனிதர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது அல்ல. Hell and eternal fire was not appointed for men. மத்தேயு 25:41 படி பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் அது ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு இடம். Matthew 25:41 we see that it was a place reserved for devil and his angels. ஆனால் ஒரு துக்ககரமான காரியம், மனிதன் அவனுக்கு இடம் கொடுக்கும் பொழுது, அந்த சத்துருவுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவனும் அந்த இடத்துக்கு சொந்தக்காரனாய் மாறி விடுகிறான். But when man gives room for that enemy in his life, he also becomes an owner for that. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வலுசர்ப்பம் இல்லாவிட்டால் மிருகம், இந்த கள்ள தீர்க்கதரிசி, இந்த பொல்லாத வல்லமைகளுடைய தாக்குதல் இருக்கிறதா? Dear people of God, do you have this attack of this devil or Satan or this false prophet or the unclean spirits in your life? நீங்கள் இதை சரியான விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். You should understand this in the right way. ஒருவேளை வானத்தில் யுத்தம் என்று சொல்லிவிட்டு இது பின்னாட்களிலே வரப்போகிற இயேசுவின் வருகையின் நாட்களிலே நடக்கப் போகிற ஒரு சம்பவம் என்று சொல்லிவிட்டு அந்த யுத்தத்துக்கு நாம் இப்பொழுது ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் அமைதியாக இருந்து விடக்கூடாது. You should not keep quiet thinking that it's the war in heaven. It is going to take place after the coming of the Lord Jesus and we have nothing to do with it. அன்றைக்கு அந்திகிறிஸ்து வெளியரங்கமாக வெளிப்படக்கூடிய ஒரு காலம். It is at that point that Antichrist will be revealed in public. ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. But now it's not so. இப்பொழுது மறைமுகமாக கிரியை செய்யக்கூடிய ஒரு காலம். Now he is working in a hidden manner. அப்பொழுது நேருக்கு நேராக அந்த தூதன் போரிடுகிறான். It is then that the angel is warring straight ஆனால் face to face. இன்றைக்கு அதர்சனமான தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறார். But the invisible God is working for us today. அப்படினால அந்திகிறிஸ்து சொன்னா இனிமே வரப்போகிற ஒரு ஆள் என்று எண்ணிக்கொண்டு நாம் காத்துக்கொண்டே இருக்க கூடாது. Therefore we should not think that Antichrist is a person to come and wait for it. முதலாம் யோவான் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது 1 John chapter 4 verse 3
அந்தி கிறிஸ்து இன்றைக்கு இருக்கிறானா இல்லையா என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. It is seen as to whether there is Antichrist now or not. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. எப்பொழுது 2000 வருடங்களுக்கு முன்பாக யோவான் சொல்லும் பொழுது கூட இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது என்று அப்போதைய காலத்தையே அவர் சுட்டிக்காட்டினார். Even before 2000 years when John has written this, he pointed out that it was existing in the world at that time itself. அப்படினால் இவைகள் எல்லாம் அதர்சனமான சக்திகள். Therefore these are invisible spirits. கண்களுக்கு புலப்படாத வல்லமைகள். These are not seen by the eyes. இது மனதை கெடுக்கக்கூடிய சக்திகள். These are the powers which destroy the mind. மனித வாழ்வை சீர்குலைக்கக்கூடிய வல்லமைகள். These are the powers which are frustrating the life of man. ராஜ்யங்களை அழித்து உலகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் ஆளுகை செய்யக்கூடிய மறைவான சக்திகள். These are the invisible spirits which are destroying the nations and are working in the world. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த வல்லமையை ஜெயிக்கும்படியாக ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு 2 விதமான வல்லமைகள் கொடுக்கப்பட்டதாக நாம் கடந்த 5 நாட்களாக சிந்தித்து வந்தோம். In order to overcome this power, a child of God has been given 2 kinds of powers. That is what we read in the 5 days. ஒன்று ஆட்டுக்குட்டியின் இரத்தம். One is the blood of the lamb. அந்த இரத்தம் என்ன செய்கிறது? What does that blood ஒரு do? மனிதனுக்கு பாவ மன்னிப்பை உண்டு பண்ணுகிறது. It is giving a forgiveness of sin to a ஒரு person. மனிதனுக்கு சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிறது. It is bringing sanctification into a man. ஒரு மனிதனுடைய மனசாட்சியை சீர்படுத்துகிறது. It is rectifying the conscience of a man. ஒரு மனிதனுக்கு அந்த இரத்தம் சமாதானத்தை கொண்டு வருகிறது. That blood is bringing peace to a man. அந்த இரத்தம் வரும்பொழுது அவன் நன்மையானவைகளை பேசக்கூடியவனாக உருமாற்றப்படுகிறான். When that blood comes, he is able to speak of good things. அந்த இரத்தம் தெளிக்கப்படும் பொழுது சங்காரத்தின் வல்லமைகளுக்கு அவன் தப்புவிக்கப்படுகிறான். When the blood is sprinkled, he is escaping the destroyer. அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் வரும்பொழுது ஒரு மனிதனுக்கு நித்திய மீட்பு கிடைக்கிறது. When the blood of lamb comes, he is having eternal redemption. அந்த இயேசுவின் இரத்தத்தின் மூலமாய் கிறிஸ்துவுக்கு இல்லாவிட்டால் தேவனுக்கு நாம் சமீபமாக வருகிறோம். By the blood of the lamb, we are drawing nigh to God. இந்த இரத்தத்தினால் தன்னுடைய ஜனத்தை அவர் பரிசுத்தம் செய்கிறார். By this blood, he is sanctifying his people. இந்த இரத்தம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கடந்து வரும் பொழுது அதை கொண்டு அவன் சத்துருவை ஜெயிக்கிறது மாத்திரமல்ல மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறான். When this blood enters into a man, he is not only escaping the wiles of the devil, he is also having the diligence to go into the most holy place. இந்த இரத்தத்தை கொண்டு அவன் வலுசற்பத்தை ஜெயிக்கிறான். With this blood, he is overcoming the dragon. இப்படிப்பட்ட ஒரு மனிதன் மரித்தாலும் இந்த இரத்தம் அவனை உயிரோடு எழுப்புகிறது. When such a man dies, this blood is resurrecting him. இதுதான் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினுடைய சக்தி. This is the power of the blood of the lamb. ஆட்டுக்குட்டின்னு சொன்னா எழுத்தின் பிரகாரம் உள்ள ஆட்டுக்குட்டி அல்ல, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய இரத்தத்தினால் நமக்கு கிடைக்கிற ஒரு ஜெயத்தின் அனுபவம். This is not the lamb which is the little lamb which we see. This is the lamb of the one who taketh away the sin of the whole world, and by this we are attaining this redemption. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அடுத்து சாட்சியின் வசனத்தின் மூலமாக அவனை மேற்கொள்வது. Nextly, overcoming him by the word of testimony. எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை நினைவில் கொண்டு வந்து அந்த வார்த்தையை கொண்டே அவனுடைய தலையை நசுக்குவது. Bringing the word of God into remembrance, and by that word crushing his head. எழுதப்பட்ட வார்த்தைகள் ஆதாரங்கள் வசனத்தின் மூலமாக அவர் இந்த இடத்துல இப்படி இருக்கிறதே என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே போராடி அவனுடைய வல்லமையை பரிகரிப்பது. By the words that are written, rebuking him and empowering and bringing his power to subdue by this word which is written. அடுத்து மற்றவருடைய வாழ்க்கையில நடந்த பல சம்பவங்கள் சாட்சியின் மூலமாய் நாம் அறிந்து அவைகளை கொண்டு கர்த்தாவே அந்த மனிதனுக்கு செய்தீரே என்று சொல்லி நாம் இந்த வல்லமையை அளிப்பது. Nextly, by the testimonies which took place in the life of the other person, we rebuking his spirit, saying that you have done such things in the life of that person. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கிடைத்த ஜெயத்தை வைத்து மறுபடி அவனுடைய தலையை நசுக்குவது. We keeping the victory which the Lord has given to us, crush and bruising his head. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் இந்த சாட்சியின் வசனம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் வரும் பொழுது அவனுடைய ஐம்புலன்களிலும் அவன் ஜெயிக்கக்கூடியவனாய் மாறுகிறான். When the blood of the lamb and the word of the testimony comes into a man's life, then he is escaping the lust which is affecting his 5 senses. ஒரு சபை என்று சொல்லும் பொழுது பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க அதுக்கு திராணி தேவை. When it is saying a church, he should have the tendency to overcome the spirits of the devil. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால் சகலத்தையும் செய்து முடித்து அவருக்கு முன்பாக போய் அவன் நிற்க வேண்டியது அவசியம். When it is a child of God, he should accomplish everything and stand before him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இப்பொழுதே அந்த அந்தி கிறிஸ்துவின்
வல்லமை இருக்கிறது, அது உலகத்தில் இருக்கிறது என்று இயேசு அந்த யோவான் சொல்லுகிறார். John says that the spirit of Antichrist is existing now itself in the world. இன்றைக்கு அந்தி கிறிஸ்து என்ற பெயரிலே அவன் அழைக்கப்படாமல் பலவிதமான அந்நிய பெயர்களிலே அவன் அழைக்கப்படுகிறான். He is not called by the name of Antichrist, but in alien names he is called. இன்றைக்கு நம்முடைய ஊர்களிலே பலவிதமான அசுத்த ஆவிகளுடைய போராட்டங்களை நாம் பார்க்கலாம். அதற்கு அவர்கள் ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களில் பல புனை பெயர்களை சூட்டி இருக்கிறார்கள். Today we can find many alien names given to the unclean spirits in our towns, and they have named them already. பிசாசு இன்றைக்கும் கூட தேசங்களிலே பல இடங்களிலே கிரியை செய்து கொண்டு வருகிறார். Satan is also existing now and disturbing the world today. ஆனால் எல்லாவற்றுக்கும் பின்னாலே விழுந்து போன தூதன் தான் இருக்கிறான். But behind all these are the fallen spirits of angels. அதை நீங்கள் சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். That you should understand in the right manner. மரித்தவர்கள் இந்த தேசங்களிலே சுற்றி திரிகிறார்கள் என்று அநேகர் சொல்லுவார்கள். Many of them say that those who are dead are roaming about here and there. இல்லாவிட்டால் இந்த ஊர்களிலே பல கிராமங்களிலே பலவிதமான அந்நிய வல்லமைகளை அவர்கள் பல நாமங்கள் சொல்லி வணங்குகிறார்கள், அழைக்கிறார்கள். Or in many villages which are existing, we see that they are worshipping and they are bowing down before many names. ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இவைகள் எல்லாம் லோக்கல் ஆவிகள். ஆனால் இவைகளுக்கு பின்னால் இருந்து செயல்படுகிறது விழுந்து போன தூதர்களுடைய கூட்டங்கள். அவர்கள்தான் சாத்தான் என்று அழைக்கப்படுகிறார்கள். You should understand that these are the fallen spirits, but they are called by the local names, but behind these are the angels, fallen angels which are existing. நானே இதை என்னுடைய வாயினால் என்னுடைய காதினால் நான் கேட்டிருக்கிறேன். I have heard this by my own ears. ஒரு இடத்திலே ஒரு வல்லமையை துரத்தின பொழுது, when I was chasing an unclean spirit in a அது place, சொன்னது, எனக்கு கோடிக்கணக்கான பக்தர்கள் இருக்கிறார்கள், என்னை நீ மிகவும் கேவலப்படுத்தி துரத்தி விடுகிறாய் என்று சொன்னது. it said that there are the crores of devotees and you are putting me to shame like this and chasing me out. என்னுடைய தலத்துக்கு வந்து பார், கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்கள் முண்டி அடித்துக் கொண்டு என்னை பார்க்க அவர்கள் காத்திருக்கிறார்கள், ஆனால் செய்வனையில் நான் இங்கே வந்து அகப்பட்டுக் கொண்டேன் என்று சொன்னது. You come to my place and see that crores of people are coming in queues to come and worship me, but because of witchcraft I have been caught here. சரி, உன்னுடைய பெயர் என்ன? And then I asked, what's your name? பூமியிலே என்னுடைய பெயர் எது? This is my name on earth. ஆனால் என்னுடைய உண்மையான பெயர் கேரு. But my true name is Cherub. நாம் கேரு கூட்டத்தை சேர்ந்தவன். I belong to the group of Cherub. எப்படி தெளிவாக பேசுகிறது என்று பாருங்கள். See how clearly it is talking. எசேக்கியேலில் நாம் பார்க்கும் பொழுது 28ஆம் அதிகாரத்திலே காப்பாற்றுகிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு தன்னுடைய ஸ்தானத்தை காத்துக் கொள்ளாமல் பெருமை பாராட்டினபடினால் கர்த்தர் அவனை தள்ளி விட்டு விட்டார். In Ezekiel chapter 28 we see that the cherub which was appointed for preserving people, because it was going about of its pride, the Lord pushed him, cast him out. இன்றைக்கும் கூட அந்த வல்லமைகளுடைய தாக்குதல் இன்னைக்கு பூமியில இருக்கிறது. ஆனால் விழுந்து போன தூதர்களாக அது தன்னை சொல்லாமல் அது பல விதங்களிலே அந்நிய நாமங்களில் லோக்கல்ல என்ன பேர் சொல்றாங்களோ அந்த நாமத்தில் அது செயல்படுகிறது. Even now those powers are existing, but it is not going around as the fallen angels, but it is going in local names. ஆனால் கர்த்தர் வேதத்திலே இவைகளுக்கு பல பெயர்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. But in the word of God the Lord has cited many names for these. அந்திகிறிஸ்து என்றால் கிறிஸ்துவுக்கு எதிரான ஒரு சக்தி. Antichrist means that power which is working against Christ. ஆனால் வேதம் இவனுக்கு அசுத்த ஆவி என்று பெயர் சொல்லுகிறது. But the word of God names him as an unclean spirit. பிசாசு என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. He is named as Satan. அடுத்து சாத்தான் என்று வர்ணிக்கப்படுகிறான். He is named as devil. அடுத்து அவன் சத்துரு என்று அழைக்கப்படுகிறான். He is named as the enemy. இவனை பழைய பாம்பு என்று வேதம் சொல்லுகிறது. The word of God prescribes as the old serpent. இன்னொரு இடத்துல வலு சர்ப்பம் என்று சொல்லுகிறது. In another place it is called as dragon. இன்னொரு இடத்துல குற்றம் சாட்டுகிறவன் என்று அவன் அழைக்கப்படுகிறான். In another place he is called as the accuser. இன்னொரு இடத்துல பொய்யன், பொய்க்கு பிதா என்று அவன் அழைக்கப்படுகிறான். In another place he is called as the liar and father of lies. மற்றொரு இடத்திலே அவன் மனித கொலைபாதகன் என்று அழைக்கப்படுகிறான். In another place he is called as the murderer of men. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அவன் திருடன் என்று அழைக்கப்படுகிறான். In John's gospel he is called as the thief. இன்னொரு பகுதியிலே அவன் பொல்லாங்கன் என்று அழைக்கப்படுகிறான். And the other way he is called as the wicked. இன்னொரு பகுதியிலே அவன் சோதனைக்காரன் என்று அழைக்கப்படுகிறான். On the other hand he is called as the tempter. இன்னொரு இடத்திலே பேய் என்று அழைக்கப்படுகிறான். In another place he is called as the devil. இன்னொரு விதத்திலே அவன் சுற்றி திரிகிறவன் என்று அழைக்கப்படுகிறான். In another place he is called as the one roaming about. இன்னொரு இடத்திலே களைகளை விதைக்கிறவன் என்று அழைக்கப்படுகிறான். In another place it is said that he is sowing tares. இன்னொரு விதத்திலே கலக்குகிறவன் என்று அழைக்கப்படுகிறான். In another place it is said that he is tumbling everyone. ஆனா டோட்டலா சேர்ந்து சர்ப்பம் என்று பெயர்ல அவன் சுற்றி திரிகிறான். Totally he is roaming about in the name of serpent. இவனுடைய இந்த பல பெயர்கள் இருந்தாலும் இவனுடைய செயல்கள் வித்தியாசமானது. Although there are many names existing for him, his works are different. உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட நபர்களுடைய தாக்குதல் இருக்கிறது.
இருக்கிறதா? Do you have such attacks in your life? யோபுனுடைய வாழ்க்கையிலே அந்த சுற்றித் திரிகிற பூமி எங்கும் சுற்றித் திரிகிற ஆவி அவனுடைய வாழ்க்கையை தாக்கிவிட்டது. In the life of Job, the spirit which was roaming about the whole earth, it was attacking him. இன்றைக்கும் கூட அநேகருடைய உள்ளங்களிலே தவறான எண்ணங்களை களைகளை விதைக்கிறான். Even today also he's sowing many tares in the minds of people. புருஷனுடைய இருதயத்திலே மனைவியை குறித்த ஒரு களையை விதைக்கிறான். He is sowing the tear in the mind of the husband about his wife. மனைவியினுடைய உள்ளத்திலே புருஷனை குறித்த ஒரு தவறான களையை விதைக்கிறான். He is sowing a wrong tear in the mind of the wife concerning the husband. அதற்கு பின்பு அந்த குடும்பம் ஆட்டம் கண்டு விடுகிறது. After that family is troubled. அடுத்து மனுஷ கொலைபாதகனாய் உள்ளே வருகிறான். Nextly he is coming as a murderer. சொந்த சகோதரனை சிநேகிக்க கூடாதவனாய் மனிதன் மாற்றப்பட்டு விடுகிறான். And man is turned that he might not love his own brethren. இப்படி நான் வரிசையாக சொல்லிக் கொண்டே போகலாம். Like this we can continuously say about him. இப்படிப்பட்ட ஆவியினுடைய போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். You examine and see whether you have the trouble of such spirits in your life. இந்த தாக்குதல் இந்த பூமியில இருக்கும் வரை உங்களுக்கு இருக்கலாம். Dear beloved, these attacks will be upon you as long as you live on this earth. அவனுடைய பாதிப்புகள் என்ன? What are his attacks? அவனால் உண்டாகிற விளைவுகள் என்ன? What are the effects of his attacks? அந்த தாக்குதல் உங்களுடைய வாழ்க்கையிலே பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறதா? His attack, has it created any effect in you? இவைகளை நீங்கள் இந்த மாலை வேளையிலே நீங்கள் விளங்கிக் கொண்டு அவைகளை நீங்கள் எதிர்க்க வேண்டும். தேவனும் வானத்திலிருந்து அந்த சக்திகளோடு இந்த கூட்டம் முடியறதுக்குள்ளே யுத்தம் பண்ணுவார். You should understand these powers which are attacking you, and the Lord also will work for you from heaven. இன்றைக்கும் கூட பல விதங்களிலே அவனுடைய தாக்குதல் இருக்கிறது. Even today, many parts we can see his attacks. மனதை கெடுப்பவனே அவன்தான். He is the one spoiling the mind. 2 கொரிந்தியர் 4:4 விசுவாசத்தை உண்டாகாதபடி அவன் அந்த மனதை குருடாக்கி கொண்டே வருகிறான். In 2 Corinthians 4:4 we see that the faith might not be caused in the people. He is blinding the minds of them. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கி விட்டான். The God of this world had blinded the minds of them. அதனால்தான் எவ்வளவு சத்தியங்களை சொன்னாலும் அவர்களுக்கு அதை விசுவாசிக்கவே முடியவில்லை. Therefore, although we speak truths to them, they are not able to believe with their minds. அருமையானவர்களே, இந்த சத்தியங்கள் 5 நாட்கள் கேட்டீர்களே, இனி வரும் காலங்களை குறித்து நீங்கள் உணர்ந்தீர்களே, உங்களில் எத்தனை பேருக்கு தெய்வ பயம் வந்தது? Dear beloved, you have heard the truths these past 5 days, and you know of the times which is going to come. How many of you have been in எத்தனை your பேருக்கு heart? வேத வசனங்கள் உண்மை என்கிற ஒரு சத்தியம் புலப்பட்டது? How many of you could understand that the word of God is true? எத்தனை பேர் அவனை அந்த வலுசர்ப்பத்தை எதிர்த்து ஜெயிக்க வேண்டும் என்கிற ஒரு பிரதிஷ்டைக்குள்ளே நீங்கள் கடந்து வந்தீர்கள்? How many of you came to the consecration to resist the dragon and overcome him? ஒரு உணர்வில்லாமல் நீ போனால் உன்னுடைய மனதை அவன் குருடாக்கி வைத்திருக்கிறான். Without any feeling, if you had gone, he has blinded your minds. மார்க்கு 5:3 பார்க்கும் பொழுது இந்த ஆவி வந்த பொழுது அவனை கல்லறைக்கு கொண்டு போய் நிறுத்தி உயிரோடு கல்லறையிலே அவனை வாசம் பண்ண வைத்து விட்டது. In Mark 5:3 we see that when this spirit comes into him, he is gone into sepulchres. இந்த ஆவிகளுடைய போராட்டங்கள் வரும் பொழுது உங்களுடைய அரண்மனை போன்ற வீடுகள், உன்னுடைய அருமையான வாசஸ்தலங்கள் கல்லறை போல மாறிவிடுகிறது. When the attack of these spirits come, then the house like palaces and your habitations are becoming like sepulchres. அநேக வீடுகள் போல அல்ல, நிசப்தமான ஒரு பெரிய கல்லறை தோட்டம் போல தான் காணப்படுகிறது. Many houses are not like houses, it is found as a silent sepulcher. ஒருவேளை நீங்கள் வலுசர்ப்பம் சொன்னா அந்த 7 தலை 7 கொம்பு 10 தலை இப்படிலாம் நீங்க யோசிச்சுட்டு அன்னைக்கு தான் வருவான் நீங்க யோசிச்சுட்டு இருக்க கூடாது. இவனுடைய தாக்குதலே மறைமுகமானது. When it is called the Antichrist, you should not think that he is having 7 heads, 7 horns and 10 horns. Then you should not think that they will come on that day, but it is invisibly working. அவன் ரொம்ப தந்திரமான ஆளு. He is a very defiant இப்ப நான் person. பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, நீ இந்த பிரசங்கத்தை சரியான விதத்துல விசுவாசிக்காவிட்டா அவன் ஒரு பிரசங்கம் உனக்கு இங்கே இந்த கூட்டத்திலே பண்ணிட்டு இருப்பான். If you are not going to believe the message which I am going to deliver to you, he will give you another message in this meeting itself. இந்த கனியை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். அடுத்து அவன் சொன்னா இல்ல நீ சாக மாட்டாய், தேவனை போல மாறுவாய். On the day you eat of this fruit, you shall surely die. He said, you will not die, you will become like God. தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பான ஒரு உபதேசத்தை கொண்டு வருவதே சாத்தானுடைய ஒரு வேலைதான். It's the work of the Satan to bring a doctrine which is contrary to the word of God. உன்னுடைய வாழ்வையே கல்லறை தோட்டம் போல மாற்றி விடுகிறது அவனுடைய சதி. It is his wild nature to change your life into a sepulcher. மத்தேயு 12:22 பார்க்கும் பொழுது ஊமையும் குருடுமாக இந்த ஆவி ஒரு மனிதனை மாற்றி விட்டதாக சொல்லி இருக்கிறது. In Matthew 12:22 we can see that it has made a person deaf and blind. மார்க் 9:25 இந்த ஆவி வந்த பொழுது ஊமையும் செவிடுமாக ஒருவனை மாற்றி விட்டதாம். In Mark 9:25 we see that it has turned a person into deaf and lame. நான் இதை எதுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், நீங்கள் என்னவோ வருகை நேரத்திலே வலுசர்ப்பத்தை எதிர்க்க வேண்டும் என்று சொல்லி
சொல்லிவிட்டு நீங்கள் இப்பொழுது அசதியாக போகக்கூடாது. இப்பொழுதே மறைமுகமாக உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த கூட்டத்தில் இருக்கிற 99% வாழ்க்கையிலே இந்த தாக்குதல் இருக்கிறது. நீங்கள் அதை கவனிக்காமலே இருந்து கொண்டு வருகிறீர்கள். I say this that you not be slack, because the Antichrist will come some day or the other. It is invisibly working in each one of your lives, and 99% has been attacked by this. உன்னை குருடாக்குவது, உன்னை ஊமையாக்குவது, உன்னை செவிடாக்குவது இந்த வல்லமையினுடைய போராட்டங்கள். Making you blind, dumb and deaf, it's the attack of these spirits. லூக்கா 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் ஒரு விசை பார்த்தால், Luke 13:11 when you see, அது ஒரு ஆவி, பலவீனத்தின் ஆவி அவளுடைய வாழ்க்கையவே கூனியாக மாற்றிவிட்டது. the power of infirmities is just making her to bend down all her days. மத்தேயு 15:22 பார்க்கும் பொழுது, Matthew 15:22 when you see, ஒரு கொடிய வேதனையை இந்த வல்லமை கொண்டு வந்தது. it is causing a drastic pain into him. இன்னைக்கு சில நேரங்களிலே தாங்க முடியாத பெயின் நமக்கு உண்டாகிறது. We are attacked by a drastic pain in our lives. என்ன நடந்துச்சு நம்முடைய சரீரத்தில் நமக்கு தெரியல. அப்படி ஒரு முள்ளு ஒரு ஈட்டியை வச்சு குத்துனது போல இதெல்லாமே ஒரு ஆவியினுடைய போராட்டங்கள் என்றுதான் வேதம் வர்ணிக்கிறது. We do not know as to what has happened to us, but a thorn is pricking in our body. This is all the attacks of the devil. That is what the word of God says. அந்த வலு சர்ப்பத்தினுடைய பலவிதமான செயல்கள், These are the works of the Antichrist. அது உனக்கு தெரியாது. You do not know this. உன்னுடைய கண்கள் குருடாக்கி வைத்திருக்கிறான். Your eyes have been blinded for this. யார் இதை செய்யறதுன்னு உனக்கு தெரியவே தெரியாது. You do not know who is working behind this. நீ என்ன நினைக்கிற? மாமா செஞ்சிட்டாரோ, அண்ணன் செஞ்சிட்டானோ, பக்கத்து வீட்டுக்காரன் செஞ்சிட்டானோ, இப்படியே நீ ஆராய்ச்சி பண்ணி இதுக்கு என்ன பரிகாரம் நீ சுத்திக்கிட்டே இருக்கிற. ஆனா இதுக்கு உள்ள இருந்து ஒரு ஆள் வேலை செய்றான். அவன்தான் வலு சர்ப்பம், அவன்தான் அந்தி கிறிஸ்து, அவன்தான் விழுந்து போன ஆவி. You think that your uncle or your neighbor or your brother or anybody else is doing these things to you, but the spirit which is working against you is the dragon, the fallen angel, and he is the serpent. உன்னுடைய இருதயத்தை அவன் தூண்ட ஆரம்பிக்கிறான். He is starting to trigger your mind. தவறான கருத்துக்களை கொடுத்து உன்னை தூண்ட வைக்கிறான். He is bringing you wrong things and he is triggering your mind. மார்க் 9:22 உன்னை அழிக்கும்படியாக எங்கேயாவது தள்ளி விடுகிறான். Mark 9:22, in order to destroy you, he is pushing you down. உன்னை தீயில் தள்ளுகிறான். He is pushing you down உன்னை into fire. தண்ணீரில் தள்ளுகிறான். He is pushing you into ஏதாவது water. ஒரு விதத்திலே உனக்கு ஒரு சேதம், மரணம் வந்து விட வேண்டும் என்பது அவனுடைய நோக்கமாக இருக்கிறது. Somehow death should come upon you, some damage come upon you. இந்த ஆவி வரும் பொழுது நீ அலக்களிக்கப்படுகிறாய். சமாதானம் உன்னை விட்டு பூர்ணமாக போய் விடுகிறது. When this spirit comes into you, you have been put astray and the peace is lost from you. மார்க் 1:26 அந்த ஆவி வரும் பொழுது, ஒரு ஆவி வருகிறது, அவனை போட்டு அலைக்கழிக்கிறது, நுரை தள்ள வைக்கிறது என்று அங்கே சொல்லி இருக்கிறது. Mark 1:26 we see that a spirit is coming into him and it is being tormenting him that he might put cash out his அருமையானவர்களே, spirit. இந்த தாக்குதல் உங்களுக்குள்ளே இருக்கிறதா? Dear beloved, do you have the attack of this இந்த spirit? கூட்டம் முடியறதுக்குள்ளே நீ இந்த வல்லமைகளை ஜெயிக்க வேண்டும். Before the close of this meeting you should overcome these powers. அதற்கு தான் இந்த கடைசி நாளில் உன்னை வரவழைத்திருக்கிறோம். That is why we have invited you on this last day. நான் அதை குறித்து உங்களுக்கு பின்பாக சொல்ல ஆரம்பிக்கிறேன். I will tell of this later to you. 1 சாமுவேல் 16:14 இந்த ஆவி வரும் பொழுது கலங்க வைக்க ஆரம்பிக்கும். 1 Samuel 16:14, when the spirit comes into him, it is making him to be troubled. தேவையில்லாத கலக்கங்கள், குழப்பங்கள், எண்ணத்தின் போராட்டங்கள், ஒரு டிப்ரஷனை இது உண்டாக்கி கொண்டே இருக்கும். It will bring unwanted troubles or confusions and depressions, and it will cause unwanted things into you. ஏசாயா 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இந்த ஆவி வரும் பொழுது தாறுமாறா நீ செயல்படாய் ஆரம்பிப்பாய். Isaiah 19:14 we see, when the spirit comes into you, you will work in a controversial way. உன்னால் கட்டுப்படுத்த முடியாது. You cannot control yourself. உன்னை வேறு ஒருவரும் கட்டுப்படுத்த முடியாது. Nobody else can control you. வாழ்க்கையிலே நீ கட்டவிழ்க்கப்பட்ட ஒரு நபராக நீ போய் கொண்டே இருப்பாய். You will be the one who is let loose in your life. அந்த தாறுமாறுகளின் ஆவி, அந்த ஆவி வரும் பொழுது நீ வேகமாய் ஓடுவாய், சுலமாய் ரொம்ப மெதுவாய் நடப்பாய். உன்னையே உனக்கு கட்டுப்படுத்த முடியாது. That is a spirit which is causing you to go travels. When that spirit comes into you, you will go fast, you cannot control yourself. ஏசாயா 29:10 படி இந்த ஆவி வரும் பொழுது உன்னுடைய ஜெப வாழ்க்கை அப்படியே மூடி வைக்கப்பட்டு கனநித்திரையினால் நீ தாக்கப்பட்டு விடுவாய். When this spirit comes into you, in Isaiah 29:10 we see that you have been caused by the spirit of deep sleep. உன்னுடைய ஜெபமே அப்படி போய்விடும். Your prayer life will go off. 4 மணி ஜெபம் போய்டும். Your 4 o'clock prayer will go. 6 மணி ஜெபம் போய்டும். 6 o'clock prayer will go. பகல் நேர ஜெபம் போய்டும். And daytime prayer will go. மாலை நேர ஜெபம் போய்டும். Evening prayer will go. இரவு ஜெபம் போய்டும். Night prayer will go. மிட்நைட் பிரேயர் போய்டும். And midnight prayer will go. அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் உள்ள ஜெபம் போய்டும். Morning, afternoon and evening the prayer times will go off. ராத்திரியிலே முதல் ஜாமத்தில் கூப்பிடுகிற ஜெபம் போய்டும். And the first hour in the night where you will be calling out, that will go. எல்லா ஜெபத்துக்கு நீ போவே, ஆனா உன்னை அவன் அப்படியே தூங்க வச்சிருவான். You will go for all the prayers, but he will put you to sleep. ஒருவேளை நீங்க பலவீனம் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளலாம். You might think that it's your weakness. இல்ல கர்த்தர் நம்ம எவ்வளவோ பாடுபட்டதனால நமக்கு ஃப்ரீ கொடுத்துட்டாருன்னு நீங்க நினைக்கலாம். Or you might think that you have suffered for the Lord has given you அப்படி free. ஆண்டவர் வந்து ஜெபிக்காம ஒரு மனுஷனுக்கு ஃப்ரீ கொடுக்கிறவர் அல்ல.
The Lord will not set you free without praying. இந்த ஆவிதான் உன்னை இப்படி போராட வைக்கிறது. Only this spirit is making you to strive like அதுக்கு நீ this. என்ன செய்ய வேண்டும்? What should you do for this? நீ உட்கார கூடாது, முழங்கால் போடணும். You should not sit but kneel நீ down. முழங்கால் போட்டு உன்னை தள்ளிச்சுனா எழும்பி நிக்கணும். When you are pushed down because you are kneeling, you stand up. நீ நல்லா சாப்பிடுறதை நிறுத்து, உபவாசத்துல போடு. You stop eating full and you fast. கைகளை உயர்த்து. You lift your hands. வசனங்களை படி. You learn the verses. இப்படி நீ அந்த வல்லமையை எதிர்த்து போராடி அவனை துரத்தி விட வேண்டும். Like this you should resist this power and cast him off. நியாயாதிபதிகள் 9:23 பார்க்கும் பொழுது Judges 9:23. இந்த ஆவி வரும் பொழுது பெரியவர்களுக்கு சின்னவர்களுக்கும் குழப்பம் உண்டாக்கும். When this spirit comes, there will be a confusion between the elders and the small ones. பொல்லாப்பை உண்டு பண்ணும் ஆவி அங்கே உள்ளே வந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. We see that the spirit which caused treacherousness is coming into him. அருமையானவர்களே, இப்பொழுது சிந்தித்து பாருங்கள், இந்த வலுசர்ப்பத்தினுடைய ஏதாவது ஒரு கிளை உனக்குள் வேலை செய்கிறதா? Dear beloved, do you think and see as to whether you are attacked by any of these branches of this antichrist? உன்னுடைய தரிசனம் போய்விட்டதா? Is your vision gone? உன்னுடைய துதியின் சத்தம் போய்விட்டதா? Is your sound of praising gone? கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற பழக்கம் போய்விட்டதா? Is the voice of is the practice of hearing the voice of God gone? சத்தியத்தில் நிமிர்ந்து நடக்க முடியாமல் தடுமாறுகிறாயா? Are you not able to stand right in the truth? பலரை பற்றிய பலவிதமான தவறான அபிப்பிராயங்கள் உனக்குள் வந்து குடிகொண்டு விட்டதா? Do you have wrong notions about the other people in your life? ஏதாவது ஒரு வசனம் ஆண்டவர் பேசினால் அதற்கு விகற்பமான ஏதாவது சிந்தை உனக்குள் அவிசுவாசங்கள் உண்டாகிறதா? If the Lord speaks a verse to you, is there contrary thoughts against it? உனக்கு கனந்திரியினுடைய போராட்டம் இருக்கிறதா? Do you have this spirit of slumber? உன் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழியாய் கல்லறையாய் மாறிவிட்டதா? Is your throat as an open sepulcher? ஒரு அலக்களிப்பு உனக்குள்ள இருந்து கொண்டே இருக்கிறதா? Do you have a tormenting within you? எப்போவாது ஏதாவது ஒரு போராட்டத்தில் சிக்கிக் கொண்டே வருகிறாயா? Are you caught into any problem at any time? இதனுடைய தாக்குதல் தான் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். You should understand that it's the attack of this spirit. இதை பார்க்கிறோம், We are seeing it. வாழ்க்கையில அனுபவிக்கிறோம், We are experiencing it. வேதனைப்படுகிறோம். We are also யாரையாவது worried. ஜெபத்துக்கு உதவிக்கு கூப்பிடுகிறோம். We are inviting somebody to help us in prayer. பிரியமானவர்களே, இதை விட நாங்கள் அடுத்த பகுதிக்கு உங்களை கொண்டு செல்ல விரும்புகிறோம். We want to take you to the next step of this. இந்த வல்லமைகளை நீங்கள் உணர்கிறது மாத்திரமல்ல, You not only experience these powers, இந்த வல்லமைகளை நீங்கள் அழிக்கவும் நீங்கள் முற்பட வேண்டியது அவசியம். you should also intend to destroy these powers. ஒரு திருடன் ஒரு வீட்டுக்குள்ளே வந்து விட்டால் நீங்கள் அவனை எதிர்க்க வேண்டும், இல்லாவிட்டால் துரத்த வேண்டும், இல்லாவிட்டால் அவனை பிடிக்க வேண்டும். When a thief comes into your house, you should resist him, or you should kill him, or you should catch him. நீங்கள் அவனை வீட்டுக்குள்ளே விட்டுவிட்டு நீங்கள் வெளியே போய்விடக் கூடாது. Leaving him inside your house, you should not go out. பிசாசை நீங்கள் உள்ளே அனுமதித்து விட்டு நீங்கள் ஒதுங்கி செல்லக்கூடாது. You should not admit Satan into your lives and you go aside. யாக்கோபு 4:7 சொல்லி இருக்கிறது, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். James 4:7, it is said you resist him. ஒரு தேவனுடைய பிள்ளை பிசாசை எதிர்த்து நிக்கணும். A child of God should resist the devil. உனக்கு அது முடியுமா? Can you do it? செய்வனை எதிர்த்து நிக்க முடியுமா? Can you resist witchcraft? மந்திரங்களை எதிர்த்து நிக்க முடியுமா? Can you resist magicians? மந்திரவாதங்களை எதிர்த்து நிக்க முடியுமா? Can you resist all the magics? அந்நிய சக்திகளை உன்னால் எதிர்க்க முடியுமா? Can you resist the unknown spirits? எனக்கு வரம் இல்லை, எனக்கு கிருபை இல்லை, எனக்கு வல்லமை இல்லை என்று சொல்லுகிறாயோ? Do you say that you have no gift or talents for this? அப்படி எல்லாம் அல்ல. It's not so. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தால் அவருடைய பிள்ளைகளாகும்படி உனக்கு அதிகாரம் இருக்கிறது. When you are believing in his name, you have given the authority that you to be his children. நீங்க நல்லாங்க இந்த வசனத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். You should rightly understand this verse. ஒருவேளை உனக்கு அபிஷேகம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பிசாசை எதிர்த்து நிக்க நீ கூடாதவன் என்று நீ சொல்லக்கூடாது. You might not have the anointing, but you are not the person who cannot withstand the wiles of devil. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே அபிஷேகம் இல்லாமலே விசுவாசத்தின் மூலமாக ஆண்டவருடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தின் மூலமாகவே அவர்கள் பிசாசுகளை துரத்தி விட்டு வந்து, ஆண்டவரே ஆவிகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று சொன்னார்கள். Luke chapter 10 we see that they without the anointing they had believed on the Lord and they said even the spirits are subjected unto us. மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே என்ன சொல்லி இருக்கிறது? Matthew chapter 16 what is so? 17ஆம் வசனத்திலே விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன, அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள். In verse 17 we see that of the wonders which are taking place of the ones who are believing they will cast out the devils. என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from this? நீ எப்பொழுது தேவனை விசுவாசிக்கிறாயோ அப்பொழுதே பிசாசின் வல்லமைகளை எதிர்க்க, அழிக்க, மேற்கொள்ள, ஜெயிக்க, துரத்த உனக்கு அதிகாரம் இருக்கிறது. Whenever you are believing on the Lord Jesus, then you have the authority to resist the devil, to chase him and to cast him out. ஆம், நான் தேவனை விசுவாசித்த பொழுது எனக்கு பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டது. When we believe on the Lord Jesus, then we have given the authority to be his children. அந்த அதிகாரத்தை கொண்டு பிசாசை ஜெயிக்க எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. பின்ன ஏன் உன்னுடைய குடும்பத்தில் பிசாசின் போராட்டங்களை அனுமதித்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாய்? Then why are you admitting the works of the devil in your house and you gaping around it? யாக்கோபு 4:7 சொல்லி இருக்கிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். In James 4:7 we see resist the devil and he will flee from you. மத்தேயு 10:8 சொல்லி இருக்கிறது, பிசாசை துரத்துங்கள்.
In Matthew 10:8 we see cast the devil. பொல்லாத ஆவிகளை நீங்கள் துரத்தி பழக வேண்டும். You should learn to cast out devils. அதுக்கு நீ செய்ய வேண்டிய ஆயுதம் என்ன? All what you should do, the weapon for it இயேசுவின் is நாமத்தை விசுவாசித்து நீ அந்த நாமத்திலே அறிக்கையிட்டு அந்த வல்லமைகளை எதிர்த்து நீ சொல்ல வேண்டும். you believe on the name of the Lord Jesus, confess that name and cast out that power. ஒரு இடத்திலே நான் ஒரு சம்பவத்தை நான் அடிக்கடி சுட்டி காட்டுவது உண்டு. In one place I often used to recite a ஒரு thing. சகோதரி மிகுந்த செய்வனையினாலே வருடக்கணக்காக பாதிக்கப்பட்டிருந்தார்கள். One sister was affected by witchcraft for years together. எப்பொழுதும் கூட்டத்துக்கு செல்வார்கள், அங்க போன உடனே ஆட ஆரம்பிச்சிருவாங்க. She will go for the meetings always, and when she goes there she will dance. அதனால ஜெபித்தவர்கள் எல்லாரும் சோர்ந்து போய் விட்டார்கள். Therefore everybody praying they became faint. இந்த சகோதரிக்கு வேலை இல்ல, வந்தா ஆடிட்டே இருப்பான்னு சொல்லுவாங்க. This sister has no other work. When she comes she will keep dancing. ஆனா Like அந்த this. பிள்ளைக்கு பயங்கர வேதனை, ஐயோ இந்த வல்லமையில இருந்து எனக்கு விடுதலை இல்லையே. But she had so much of pain, saying that I have no deliverance from this power. அங்க அந்த சகோதரியை தவறான விதத்துல பயன்படுத்த அநேகர் யோசனை செய்தார்கள். Many of them wanted to use her in a wrong ஆனால் manner. இந்த ஆவியினுடைய தாக்குதல் வருடக்கணக்காக நீடித்தது. But the attack of the spirit was existing for years ஒரு together. இடத்திலே ஒரு பிசாசை இயேசு துரத்த வந்த பொழுது, காலத்துக்கு முன்னே எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர் என்று அந்த வல்லமை கேட்டது. In one place when they came to cast out the devil, they asked, well, are you coming to torment us before our time? வேதமும் சொல்லுகிறது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்லுகிறது. The word of God says that there is a time for everything. ஆனால் பிசாசை துரத்த ஒரு காலம் தேவையில்லை. இன்றைக்கே நீ விசுவாசித்தால் அந்த வல்லமையை கர்த்தர் அளிப்பார். But to cast out devil you need not have a time. When you believe today, the Lord will chase it out. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று சொன்ன தேவன் காலத்துக்கு முன்னே வந்து அவனை துரத்தி விட்டார். The Lord who said that there is a time for everything, even before its time he came and chased out the devil. ஆனால் பரிதாபமான நிலை, அந்த சகோதரிக்கு அந்த ஆவியிலிருந்து யாருமே விடுதலை வாங்கி கொடுக்கவில்லை. யாரும் ஜெபித்து அந்த சகோதரிக்குள்ள இருந்த அந்த ஆவியை கடிந்து கொண்டு துரத்தவில்லை. But the pathetic state of that sister was nobody could pray or get deliverance or chase out the devil, and they got delivered. அந்த ஆவி நீடித்துக் கொண்டே இருந்தது. That spirit was prolonged. ஆனால் அந்த ஆவியை துரத்த யாரும் முற்படாதபடியால் இந்த வல்லமை அவளுக்குள் குடிகொண்டிருந்தது. Because nobody wanted to cast out this devil, that spirit was resisting ஆனால் இது her. பொல்லாத செய்வனை ஆவிகளாக இருந்தபடியால் அந்த ஆவிகளும் விடுதலை பெற்று போக அது அவைகளும் வாஞ்சித்து காத்துக் கொண்டிருந்தன. But because these spirits were of witchcraft, they also wanted to be delivered and go. யாராவது நம்ம துரத்தி விட மாட்டாங்களா? Nobody will chase us out. இயேசுவின் நாமத்தை உபயோகிக்க மாட்டாங்களா? Will they not use the name of Jesus? இப்படி அந்த ஆவியும் போராடி காத்துக் கொண்டே இருந்தது. Even that spirit was striving and waiting for it. ஒரு நாள் அந்த சகோதரி தன்னுடைய சகோதரி வீட்டுக்கு போகும்படியாக எத்தனித்தாள். One day that sister wanted to go to her sister's place. அங்கே போன பொழுது When she went there, அந்த சகோதரி வீட்டில் இல்லை. that sister was not in her house. ஆனால் இந்த ஆவி மட்டும் இந்த சகோதரியை அங்க அழைத்து கொண்டு போய்விட்டது. But it was the spirit which took her to that house. திடீரென்று பார்த்தால் சூழ்நிலை மாறி தவறான எண்ணத்தோடு ஒரு நபர் அவளை அணுகி வந்தான். Suddenly the situation changed and another person with a wrong intention came close to her. எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்க. See how it is. அந்த நேரத்தில் இந்த ஆவி உள்ள வந்து விட்டது. It was at that time the spirit came into her. சரியான ஒரு பொல்லாத ஆவி உள்ள வந்து விட்டது. And right evil spirit came into her. நான் அதனுடைய பெயரை சொல்ல விரும்பவில்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பொல்லாத ஆவி அது. It is an evil spirit which I do not want to say by name. It is in Tamil Nadu. ஒருவேளை அது யாரையாவது காயப்படுத்த கூடும். It might hurt somebody. அந்த வல்லமை அந்த சகோதரிக்குள்ளே வந்து விட்டது. That spirit came into that sister. அது அசுத்த ஆவி. It's an unclean spirit. ஆனால் தன்னை தொடக்கூடாது. அது தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணக்கூடியது. But it is putting on a form to keep it holy. ஆண்கள் தொடக்கூடாது. That men should not touch her. அப்படி ஒரு ஆவி அது. That's such a spirit. இந்த மனிதன் போய் அவளை நெருங்கின பொழுது இந்த ஆவி உள்ள வந்துருச்சு. When this man drew close to her, the spirit came to her. முடிய விரிச்சிட்டு ஒரு ஆட்டம் போட்டுச்சு. இவன் விறுவிறுத்து போயிட்டான். She putting out her hair, she put a dance. This man was sweating. அவன் ஓட ஆரம்பிச்சான். He began to flee. அந்த ரூமை விட்டு அவன் வெளியே ஓட எத்தனித்த போது, When he started to flee out of that room, அங்கேயே நில்லு. he said, ஒரு அடி எடுத்து வச்சினா உன் ரத்தத்தை குடிச்சிருவேன்னு சொல்லி. If you take one step, I will drink your blood. அவன் அப்படியே வேர்த்து மிரண்டு போய் கதவு கிட்ட நின்னு விழுகிற கண்டிஷன்ல வந்துட்டான். He full of threat and sweat, he was standing there near the door. நான் சொல்வது உண்மை. It is truth incident which I say. அந்த சகோதரி நம்முடைய விசுவாசியாக இருக்கிறார். That sister is our believer. அந்த ஆவி பேசினதாம். That spirit spoke. என்னை யாராவது துரத்துவாங்கன்னு பார்த்தேன், கட்ட அவிழ்த்து விடுவாங்கன்னு பார்த்தேன், யாருமே எனக்கு செய்யல. I saw as to someone will break my bindings and chase me out. Nobody did so. இன்னைக்கு நான் ஒன்னு செய்கிறேன். Today I am asking you to do something. நீ இப்பொழுது நான் சொல்லுவதை சொல்ல வேண்டும். All what I say you should say now. நான் என்ன சொல்றேனோ அந்த கதவை திறக்காத, நீ அங்கேயே நில்லுன்னு சொல்லு. Don't open the door, you stand there and say what I say. நான் என்ன சொல்றேனோ அதை நீ சொல்லணும். What I say you should say. நாங்க ரொம்ப பேர் இருக்கோம் உள்ள. We are many of us inside. நான் லாஸ்ட்ல வருவேன். I will come at the last. நான் தான் ஹெட். I am the head. கடைசில வந்து நான் வந்துட்டேன்னு சொல்லுவேன். Finally I will say I have come out. அது வரைக்கும் நீ அந்த இடத்துல தான் நிக்கணும். You should stand there until then. என்ன சொல்லணும்னு கேட்டாங்க. He said what I should say. கையை கட்டிட்டு சொன்னா என்ன சொல்லணும்னு சொல்லு, என்னை விட்டுருன்னு சொன்னா. Folding his hands he said what I should say, you leave me. நான் இப்ப மறைஞ்சுக்குவேன்.
I will be hidden now. இப்ப எனக்குள்ள இருந்து இந்த ஆளுக்குள்ள இருந்து ஒவ்வொரு ஆவியா வெளியே வரும். Now many spirits will come one by one. ஒரு ஆட்டம் ஆடும். It will come and dance. பேர் சொல்லும். It will tell its name. நீ சொல்லணும் இயேசுவின் நாமத்திலே போன்னு சொல்லு. அது மட்டும் நீ அங்க இருந்து சொல்லிட்டே இரு. You should say in the name of Jesus you go, and that is what we say. நீ சொன்ன உடனே இந்த ஆவி விழுந்துரும். When you say so, the spirit will fall. அடுத்த ஸ்பிரிட் வரும். Then the next spirit will come. இப்படியே ஒண்ணொண்ணா நீ மட்டும் அந்த வேர்டை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இயேசுவின் நாமத்தில் போ, இயேசுவின் நாமத்தில் போ. இந்த வார்த்தையை மட்டும் சொல்லு. லாஸ்ட்ல நான் வருவேன். You should utter only this word saying in the name of Jesus you go, I will come at the last. எனக்கு அந்த வார்த்தையை நீ உபயோகம் பண்ணு. You utter that word for me. அதுக்கு பிறகு நான் விழுந்துருவேன். And after that I will fall. நீ இந்த ரூம்ல நிக்காத, ஓடி போயிரு. You should not stand in this room, you should run out. அவன் ஒரு இந்து சகோதரன். He was a Hindu brother. ஆனா நிர்பந்தமான சூழ்நிலையில சிக்கிக்கொண்டான். But he was caught in a desperate situation. உடனே இந்த ஆவி போனது, அடுத்த ஆவி வந்து பயங்கரமா நாக்கெல்லாம் நீட்டிட்டு ஆட ஆரம்பிச்சிருச்சு. Immediately that spirit went and another spirit came and put out its tongues and was நம்ம dancing. விசுவாசியே பிசாசு பார்த்தா ஓடி போயிரானே, அவன் எங்க நிப்பான்? அவன் பயந்து நடுங்கினா. அந்த ஆவி நாக்கு நீட்டிட்டு சொல்லிச்சு, பயப்படாத, இப்ப நீ சொல்லு. அந்த வார்த்தையை சொல்லிட்டு போச்சுல, அந்த வார்த்தையை இப்ப சொல்லுன்னு சொல்லிச்சு. When a believer itself is running, this man was trembling, and when that spirit said, you do not fear, but you tell that name and you will go. இவன் நடுங்கி போய் இயேசுனா யாருன்னு தெரியாது, இயேசுவின் நாமத்திலே போன்னு கத்திட்டான். He was fearing and he does not know who Jesus is. He shouted out. அந்த ஆவி விழுந்தது. That spirit went. அடுத்த ஆள் வந்துச்சு. Next person. இப்படியே மணிக்கணக்காக இந்த ஆவிகள் போய் கடைசில first attempt வந்தது. Like this, all the spirits went for hours together, and the first attempt came. அந்த ஆவியும் போனது. And that spirit also went. அந்த சகோதரன் அன்னைக்கு தான் புரிந்தான் இயேசுவின் வல்லமை, அவன் ரட்சிக்கப்பட்டான். It was that day that brother understood the power of Jesus. இன்றைக்கு இந்த கூட்டம் முடியறதுக்குள்ளே இந்த சர்வ வல்லமையுள்ள நாமத்தை நீ வாயினால் உச்சரித்து உன் குடும்பத்துக்கு விரோதமான வல்லமைகளை நீ எதிர்த்து நிக்கணும், துரத்த வேண்டும். Today before the close of this meeting, you should utter the name of Jesus and resist the powers and chase the powers which are working against your family. இயேசுவின் நாமத்தை சொல்லுவதற்கு இன்னொரு ஆள் தேவையில்லை. நீ யாரா இருந்தாலும், எந்த மூலையில இருந்தாலும், எந்த சூழ்நிலையில நீ அகப்பட்டிருந்தாலும், இயேசுவின் நாமத்தில் உன்னை எதிர்க்கிறேன்னு சொல்லு, இயேசுவின் நாமத்தில் உன்னை துரத்துகிறேன்னு சொல்லு, அந்த ஆவி ஓடும். There's no need for anybody to tell the name of Jesus wherever you are, what situation you are. You confess the name of Jesus and you cast in the name of Jesus. That's ஒன்று எதிர்த்தல். One thing resisting. இரண்டாவது துரத்துதல். Secondly casting out. மத்தேயு 12:29ல அந்த வல்லமைகளை கட்டுதல். Matthew 12:29 you're tying the name. லூக்கா 10:17லே பார்க்கும் பொழுது அந்த வல்லமைகளை கீழ்ப்படுத்துதல். Luke 10:17 you're subduing those powers. ரோமர் 16:20லே அவனுடைய தலையை நசுக்குதல். Romans 16:20 you bruising its head. 1 யோவான் 3:8லே அவனுடைய கிரியைகளை அழித்தல். 1 John 3:8 you are destroying its works. வெளிப்படுத்தல் 12:11லே அவனை ஜெயித்தல். Revelation 12:11 you are overcoming its him. இல்லாவிட்டால் 1 யோவான் 2:14லே பொல்லாங்கனை ஜெயித்தல். 1 John 2:14 you overcoming the destroyer. உனக்கு எந்த சூழ்நிலையில அவன் இருக்கானோ அந்த வியூல நீங்கள் அவனை எதிர்கொள்ளலாம். Whatever situation he is in, you can overcome him in that way. அவன் ரொம்ப துள்றானா, அவனை கட்டிரு. Is he coming more, then you tie him up. அவனை கீழ்ப்படுத்து. You subdue him. அவனுடைய தலையை நசுக்கு. You bruise his head. அவனுடைய கிரியைகளை அழித்து விடு. You destroy its works. அவனை துரத்து. You chase him out. அவனை எதிர்த்து நில். You resist him. அவனை நீ ஜெயித்து விடு. And you overcome him. இதுக்கு ஒரு பாஸ்டர், இதுக்கு ஒரு வரம் பெற்றவர், ஒரு வல்லமை பெற்றவர் எங்க இருந்து வானத்துல பூமியில இருந்தெல்லாம் வர வேண்டிய அவசியம் கிடையாது. You need not want a pastor or a gifted person to come from heaven or earth. உனக்குள்ளேயே அந்த நாமத்தின் சக்தி மறைந்திருக்கிறது. You have the power of that name hidden in you. நம்மில் அநேகருக்கு நமக்குள்ள இருக்கிறதான ஜீவன் தெரியவில்லை. Many of us do not know the life which is hidden in us. நமக்குள்ள இருக்கிற வல்லமை நமக்கு தெரிகிறது இல்லை. We do not know the power which is in us. நமக்குள்ள இருக்கிற பலன் நமக்கு தெரிகிறது இல்லை. We do not know the strength which is in us. நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிற நாமத்தின் சக்தி நமக்கு தெரிகிறது இல்லை. We do not know the power of the name which is being put upon us. அருமையானவர்களே, உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை சர்வ வல்லமை. Dear beloved, the power which is in you is an almighty power. வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் படைத்த சக்தியை தான் நாம் பெற்றிருக்கிறோம். We have got the power which has authority over நாம் heaven and மரித்த earth. தெய்வத்தை ஆராதிக்க கூடியவர்கள் அல்ல. We are not the worshipping a God which is perishing. நாம் உயிர்த்தெழுந்த தேவனை ஆராதிக்க கூடிய ஜனங்கள். We are worshipping a resurrected God. உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது யுத்தங்கள் இருக்கிறதா? Do you have any wars in your life? ஏதாவது போராட்டங்கள் இருக்கிறதா? Do you have any struggles in your life? ஏதாவது தாக்குதல்கள் இருக்கிறதா? Do you have any attacks in your life? இன்றைக்கு நீங்கள் நான் சொன்ன இந்த 7 வசனங்களையும் இல்லாவிட்டால் 7 காரியங்களையும் நீங்கள் அபியாசப்படுத்தி பாருங்கள். You practice or exercise these 7 things which I told you today. நம்மில் அநேகர் நம்முடைய மனசாட்சி செத்து போனபடியால் தான் பிசாசை எதிர்க்க கூடாதவர்களாய் ஒதுங்கி போய் விடுகிறோம். Many of us, because our conscience is dead, we are not able to resist the devil. நீங்க போய் பிசாசை எதிர்த்து நில்லுங்க. You go and resist the Satan. அது உங்களை பார்த்த உடனே பயப்படும். And when it sees you, it will fear. நீ உன்னுடைய மனதில கொஞ்சம் கூட விசுவாசத்தை தளர விட கூடாது. You should not allow faith to stagger in your mind. நீங்கள் துணிந்து போய் அந்த பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. You should voluntarily go and resist the devil. நான் இயேசுவின் நாமத்தில் வந்திருக்கிறேன். I have come in the name of Jesus. அந்த வேர்ட் மாத்திரம் உன்னுடைய வாயில
வார்த்தைகளை சரியான விதத்தில் நீ உச்சரித்து பழகு. You should utter only that word properly in your mouth. இயேசு என்ற அந்த திருநாமத்துக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி உண்டு. The name of Jesus has a great power. இன்றைக்கும் கூட வாழ்க்கை ஒரு யுத்தகளமாகத்தான் அநேகருக்கு காணப்படுகிறது. Today also life is seemed to a battlefield to many of ஒரு சிலர் them. வாழ்க்கை என்ற யுத்தத்திலே தோற்று போகிறார்கள். Some of them are failing in these battles. ஒரு சிலர் வாழ்க்கை என்ற யுத்தத்திலே முதுகை காட்டி விடுகிறார்கள். Some of them show their backs in these battles. ஒரு சிலர் இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்று வெறுத்து போய் விடுகிறார்கள். Some of them say that they do not want life and they are hating it. வேதத்திலே பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே பல யுத்தங்கள் நடந்திருக்கிறது. When we see in the word of God in the Old Testament, we can see many wars which take place. இன்றைக்கும் கூட உலகத்திலே பல யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. Today also in the world we can see many wars which are taking place. நம்முடைய வாழ்க்கையில கூட பல யுத்தங்களை சந்தித்துக் கொண்டே வருகிறோம். Even in our lives we are facing many wars. இப்போ நம்ம இங்க இருக்கிறோம். இப்போ கூட பல தேசங்களிலே மறைமுகமான யுத்தங்கள், வெளியரங்கமான யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. We are staying here even in many nations and there are wars which are externally and internally prevailing. அநேக தீவிரவாதிகளுடைய தாக்குதலை பார்க்கலாம். We can see the attacks of many terrorists. அநேக பனிப்போர்களை பார்க்கலாம். We can see many cold wars. இன்றைக்கும் கூட பல இடங்களிலே யுத்தங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. Today also wars are existing in many places. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? Dear beloved, how is your life? இன்றைக்கு உங்களுக்காக வானத்திலிருந்து யுத்தத்தை கர்த்தர் தொடங்க போகிறார். Today for you the Lord is going to fight from heaven. வானத்திலே யுத்தம் அல்ல, வானத்தில் இருந்து உனக்கு ஒரு யுத்தத்தை கர்த்தர் செய்ய போகிறார். He is staying from heaven and going to fight for you. உன்னுடைய குடும்பத்துக்கும் மற்ற குடும்பங்களுக்கும் போராட்டங்கள் இருக்கலாம். You might have problems which is existing between you and your other இரண்டாம் families. சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது சவுலின் குடும்பம் அடுத்து தாவீதின் குடும்பம் ரெண்டு குடும்பத்துக்கும் யுத்தம் நடந்துகிட்டே இருந்தது. 2 Samuel 3:1 we see that the family of Saul and the family of David had always war. ஜாதிகளுக்குள் யுத்தங்கள். There is a wars between the nations. நாடுகளுக்குள் யுத்தங்கள். Wars between the countries. குடும்பங்களுக்குள் யுத்தங்கள். Wars between families. இப்படி பலவிதமான யுத்தங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், வாழ்க்கையிலே கண்டிருக்கலாம். Like this you could have seen the wars and also heard of it. இரண்டாம் உலகப் போரிலே பங்கு கொண்ட ராணுவ வீரர்கள் நம்முடைய சபைகளிலே உண்டு. We can find the warriors who took part in the Second World War in our church. இப்படி எழுத்தின் பிரகாரமான யுத்தங்களை சந்தித்தவர்கள் உண்டு. நாம் சந்திக்கிற யுத்தங்கள் ஆவிக்குரிய யுத்தங்கள். Like this we have seen people who have faced little wars. We are facing spiritual wars. இன்றைக்கும் கூட சபைக்கும் சாத்தானுக்கும் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. Even today the war is going on between the church and Satan. விசுவாசிகளுக்கும் சாத்தானுக்கும் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. The war is existing between the believers and Satan. ஊழியர்களுக்கும் சாத்தானுக்கும் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. War is going on between the servants of God and Satan. மிகாவேலுக்கும் இல்லாவிட்டால் தூதர்களுக்கும் வலுசற்பத்துக்கும் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. War is going on between the angels Michael and the dragon. ஆவிக்கு விரோதமாய் மாம்சமும் மாம்சத்துக்கு விரோதமாய் ஆவியும் ஒன்றுக்கொன்று எதிரடையாக நியமிக்கப்பட்டு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. The flesh against the spirit and spirit against the flesh, they are warring with each other. இன்னொரு விதத்திலே பார்க்கும் பொழுது In another hand, சபைக்கும் பாதாளத்தின் வாசல்களுக்கும் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. for the church and gates of hell we can see the war is going on. யுத்தம் இல்லை என்று வேதம் ஒரு இடத்துல கூட சொல்லவில்லை. There is no word of God which says there's no war. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது In Ephesians 6:12 when we see ஒரு பிள்ளைக்கு 4 விதமான போராட்டங்கள் உண்டு என்று அங்கே பவுல் அழகாக சொல்லுகிறார். a child has God has 4 kinds of troubles. That's what St. Paul says. நம்முடைய போராட்டங்கள் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. For our warring is not with flesh and blood. நம்முடைய போராட்டங்கள் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் துளைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று பவுல் எபேசியர் சபைக்கு சொன்னார். But we have wrestling against the principalities, against powers, against the rulers of the darkness of this world, against spiritual wickedness in high places. ஆனா என்ன சம்பவித்தது தெரியுமா? But what had happened? அந்த கடந்து போன அந்த போதகர் சொன்னாரே, ஒரு யுத்தத்துக்கு கொண்டு போய் வெறிநாய்களை விட்டு வெறிநாய் ஒன்று சண்டை போட்டது, அதுபோல நம்மில் அநேகர் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் போராடி பிசாசோடு போராடுவதை நிறுத்திவிட்டோம். As the preacher said that the dogs were allowed to go to the battle but they fought one against another, like this we are fighting against one another and stop fighting against devil. மாம்சத்தோடு இரத்தத்தோடும் போராட்டம் கிடையாதுன்னு தான் சொல்லி இருக்கு. ஆனா நம்ம அதுல தான் போராடி கொண்டிருக்கிறோம். It is said that there's no wrestling against flesh and blood but we are striving with them. மாம்சம் என்று சொல்லும் பொழுது புருஷன் மனைவி இவர்களோடு போராட்டங்கள். When it is flesh we see the husband and wife, the struggling with them. இவள் என்னுடைய மாம்சத்தில் மாம்சமும் என்னுடைய எலும்பில் எலும்புமாக இருக்கிறாள். She is my flesh and flesh and she is my bone of bones. ஆனா மாம்சத்தோடு தான் இன்னைக்கு போராட்டம். புருஷனுக்கு மனைவிக்கு தான் பயங்கர பிரச்சனைகள். But there are conflicts between the husband and wife alone. அடுத்து இரத்தத்தோடு போராட்டம் இல்லை என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் இரத்தத்தோடு தான் சகோதர சகோதரிகள் பிள்ளைகளோடு இப்படி தான் போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. Actually we see there's no wrestling with the blood but there is only struggling between the brothers and sisters and co-ones. இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? பிசாசு நம்மை டைவர்ட் பண்ணி விட்டான். From this
this we can understand that Satan is diverting us. நமக்குள்ளேயே போராட்டங்களை உண்டு பண்ணிவிட்டு அவன் வேடிக்கை பார்க்கிறான். நாம் அவனை எதிர்க்க திராணி இல்லாதவர்களாய் மாறிவிட்டோம். He is causing the wrestling within ourselves and we don't have the power to resist him. இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடு நாம் எதிர்த்து நிற்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. This is the time when we have to resist the rulers of the darkness of this world. வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளை எதிர்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. This is the time when we have to resist the spiritual wickedness in high places. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நாம் நம்முடைய வேத பகுதிக்கு நாம் திரும்ப வருவோம். Let us come back to our portion. நியாயாதிபதிகளின் புத்தகத்திலே வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று என்று அந்த யுத்தத்தை குறித்ததான எடுத்துரைத்தலை நாம் பார்க்கிறோம். In the book of Judges we see that there was a war in heaven and they fought from heaven. அதை அவங்க பின்பு ஒரு பாட்டாக எடுத்து பாடினார்கள். And later they sang it as a song. நியாயாதிபதிகள் 5:20 அவர்கள் எடுத்து ஒரு பாட்டு போலதான் அதை பாடினார்கள். They sang it as a song in Judges 5:20. அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. That is what the word of God says. நியாயாதிபதிகள் 5:1 சரி 5:31 சரி அது ஒரு பாடல். In Judges 5:1 and 5:31 we see that it's a song. வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. There was a war from heaven. அப்படியானால் யுத்தத்திலே வானத்திலிருந்து தேவன் இறங்கி செயல்பட ஆரம்பித்தார் என்பதை தான் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். It's so we can understand that there was a war and God had fought from heaven. ஏன் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் யுத்தங்கள்? Why is there fighting in the life of people? முதலாவது யுத்தங்களுடைய காரணங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Firstly we should understand the causes for war. இன்னைக்கு अनेகருடைய வாழ்க்கையிலே பிரச்சனைக்கு காரணமே தெரியவில்லை. Many of them do not know the causes for the problems in their lives. நாம் பிரச்சனை என்று சொல்லுகிற மரத்தை நாம் கிளைகளை வெட்டிக்கொண்டே இருக்கிறோம். We are cutting the branches of the trees which cause the problems. இல்லாவிட்டால் பிரச்சனை என்கிற கட்டடத்தை இடித்துக்கொண்டே இருக்கிறோம். Or we are just putting down the building which is having the ஆனால் problems. பிரச்சனையினுடைய ஆணிவேர் நமக்கு தென்படுகிறது இல்லை. Therefore we do not know the root cause of the problems. இல்லாவிட்டால் அந்த கட்டடத்தினுடைய அஸ்திவாரத்தை நாம் அசைப்பதே இல்லை. We are not shaking the foundations of that building. ஆனால் என்ன நடக்கிறது? Therefore what is happening? நாம் நன்றாக பலத்தோடு அபிஷேகத்தோடு வல்லமையோடு தேவனுடைய ஐக்கியத்தோடு இருக்கும் பொழுது நமக்கு இந்த போராட்டங்கள் குறைந்தது போன்ற ஒரு தோற்றம் மாயையான ஒரு தோற்றம் உண்டாகிறது. When we have the power and anointing and the fellowship we see that we in appearance that these problems are lessened. ஆனால் என்ன நடக்கிறது? But what is happening? சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த வெட்டப்பட்ட கிளைகள் மறுபடியும் முளைக்க ஆரம்பிக்கிறது. Only when time comes these cut branches have been sprouting out. இல்லாவிட்டால் இடிக்கப்பட்ட சுவர்கள் மறுபடியும் கட்டி எழுப்பப்படுகிறது. Or the walls which have been broken down it's being built up. அதனால தான் अनेகருக்கு பிசாசின் போராட்டங்கள் மறுபடி வந்து தாக்குவதை நீங்கள் உணர்கிறீர்கள். Therefore we can see often people have been attacked again and again by Satan. முதலாவது யுத்தத்தின் ஆணிவேர் என்ன? Firstly find out what is the root cause for அதை this. நாம் கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம். You should have to find out this. வேதத்தில் உள்ள எல்லா யுத்தங்களையும் நாம் இப்பொழுது அனலைஸ் பண்ண முடியாது. We are not able to analyze all the wars in the Bible. அதுக்குரிய நேரமும் இப்பொழுது ஒத்து வராது. And the time is not sufficient for it. இங்கே வானத்திலிருந்து யுத்தம் உண்டானதே இந்த யுத்தத்தினுடைய மூல காரணம் என்ன? They fought from heaven. What is the reason or the நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரத்திலே இதனுடைய காரணம் தொடங்குகிறது. In Judges chapter 4 we can see the reason for this. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஏகூத் என்கிற ஒரு நியாயாதிபதி மரணத்தை சந்திக்கிறான். We see in Judges 4:1 that Ehud was a judge was facing death. அவன் மரித்த உடனே ஜனங்கள் தங்களுடைய பாதையை மாற்றுகிறார்கள். After he was dead the people went astray from their path. இப்பொழுது கர்த்தருடைய பார்வைக்கு விரோதமாய் செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். Now they were working against contrary to the Lord. இப்பொழுதுதான் சத்துரு மறுபடி தலை தூக்குகிற ஒரு இடத்தை பார்க்கிறோம். Now it is at this point of time that the enemy is putting out his head. காரணம் என்னவென்றால் What is the reason for இந்த this? ஏகூத் 80 வருஷம் தேசத்தை கட்டுக்காத்து வந்து கொண்டிருந்தார். This Ehud was preserving that land for 80 years. இந்த ஏகூத் மரணம் அடைந்த பொழுதுதான் யுத்தம் தொடங்க இல்லாவிட்டால் தேவனுடைய ஜனங்கள் வழி விலகி பல பிரச்சனைகளுக்குள்ளே சிக்குகிறதை நாம் பார்க்கிறோம். After Ehud died we see that the people traversed from the ways of God and they caught into many problems. கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் சரியான விதத்தில் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். For some time you hearken to the words of God in the right way. உங்களுடைய குடும்பத்திலே ஏன் போராட்டங்கள்? Why are there problems in your house? ஏன் தொழிலிலே பிசாசின் போராட்டங்கள்? Why is there problem in your business? ஏன் ஊழியங்களிலே பல சஞ்சலங்கள்? Why is there problems in your ministry? அதனுடைய முதல் அனுபவம் ஏகூத் மரணம் அடைதல். The reason for this is Ehud first died. இந்த ஏகூத் என்று சொன்னால் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு அனுபவம் என்று அர்த்தம். Ehud means an experience of being put together. United. அதாவது இணைத்து இருந்த அந்த அனுபவம் துண்டிக்கப்பட்டு விட்டது. Ehud means the united experience have been cut off. ஏகூத் என்று சொன்னால் பலமுள்ளவன் என்ற அர்த்தம். இன்னொரு அர்த்தம் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு அனுபவம். Ehud means a valiant person and a united nature. நாம எல்லாரும் பலதரப்பட்ட ஜனங்கள்
கிறிஸ்துவின் அன்பினாலே நாம் எல்லாரும் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறோம். We are people of varieties, but we have been united by the love of Christ. எவ்வளவுதான் நாம் நல்லவர்களாக இருந்தாலும், எவ்வளவுதான் ஒரு அருமையான பூக்களாக இருந்தாலும், அது ஒரு தனிப்பூவாக இருந்தால் ஒன்றும் செயல்பட அது மற்றவர்கள் அணிய முடியாது. ஆனால் அது ஒரு மாலையாக தொடுக்கப்பட நாம் எல்லாரும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். However good we are, or however as a good flower we are, as alone we cannot show our beauty, but it should be as a garland, and then it can be coming out. இங்கே இந்த யுத்தத்தினுடைய மூல காரணம் ஏகூத்தினுடைய மரணம். Now the sole reason for this war is the death of ஐக்கிய குறைவுதான் அதனுடைய முக்கிய காரணம். It is the lack of fellowship. ஐக்கிய குறைவு எங்கே உண்டாகிறதோ அங்கே சாத்தான் தலையெடுக்க ஆரம்பிக்கிறான். When there is lack of fellowship, you can see Satan sprouting his head. நாம் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் நமக்கு நம்முடைய தலை நிமிர்ந்து நாம் நடக்கலாம். When we are united, we can lift up our heads and walk. நம்முடைய ஒற்றுமை நீங்கிவிட்டால் நம்முடைய எல்லாருக்குமே தாழ்ச்சிதான். If our unity falls, then we will all fall. முதலாவது உங்களுடைய ஐக்கியத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். Firstly, you should preserve your unity. தேவனோடு உள்ள ஐக்கியத்தை பாதுகாக்க. You should preserve the unity with God. பரிசுத்தவான்களுடைய உள்ள ஐக்கியத்தில் பாதுகாக்க. You should preserve the unity with saints. விசுவாசிகளோடு உள்ள ஐக்கியத்தை பாதுகாக்க. You should preserve the unity with believers. உங்களுடைய குடும்பத்தோடு உள்ள ஐக்கியத்தை பாதுகாக்க. You should preserve the unity with the family members. இந்த ஐக்கியத்துல எங்க உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும், ஏகூத் உன்னுடைய ஒருங்கிணைப்பு அந்த மரணத்தை சந்தித்தாலும் சாத்தான் அங்கே யுத்தத்தை கொண்டு வந்து விடுவான். Wherever you have an effect for this unity, where Ehud is dying, Satan will become inside. இன்றைக்கு अनेகர் இந்த ஐக்கியத்தை விடுகிறதுனால தான் பிசாசு உள்ளே புகுக வாய்ப்பு இருக்கிறது. Today, because many of them are leaving their united state, Satan is entering into them. உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுது செய்வினை பலித்தது? When did this witchcraft come into your life? எப்பொழுது மந்திரம் உனக்கு பலித்தது? When this magics come into your life? எப்பொழுது சத்துரு உன்மேல் தலை தூக்க ஆரம்பித்தான்? When did Satan lift up his head upon you? இன்றைக்கு நீ சமாதானத்தை இழந்தாயோ அன்னைக்கு தான் அவனுக்கு வாய்ப்பை நீ கொடுத்து விட்டாய். Whenever you lost your peace, it was then that you gave him an opportunity. அப்பொழுதுதான் அவரும் நம்மை விட்டு விடுகிறார். It was then that he also leaves us. இவர்கள் உடனே கர்த்தருக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். கர்த்தர் அவர்களை அந்நிய வல்லமையின் கையில் ஒப்புக்கொடுத்து விட்டார். They did evil unto the Lord, and the Lord handed them over into the hands of the wicked. ஆனால் வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறது? But what does this promise say? யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. There is no enchantment against Jacob. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. There is no magic against Israel. அப்படினா என்ன அர்த்தம்? What does the meaning ஒரு for it? விசுவாசியையோ ஊழியக்காரனையோ மந்திர வல்லமைகள் தாக்க முடியாது, இல்லை. அவனுக்கு விரோதமாய் அவன் எழும்ப முடியாது. For a believer or a worker, there is no enchantment which shall work against him, or a magic. உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். No weapon which is working against him shall prosper. அது கொல்லன் கையிலே வாய்க்காமல் போய்விடும். It will not prosper even in the hands of the one who is making it. நீங்கள் அரபு யுத்தங்கள் இல்லாவிட்டால் இஸ்ரவேல் யுத்தங்களை நீங்கள் படித்து பார்த்தால், when you go and see the war of the Israelites, அங்கே நீங்கள் பல யுத்தங்களை நீங்கள் புத்தகங்களிலே படித்து பார்க்கலாம். you can see many wars in the books. அதிலே ஒரு யுத்தத்தின் ஒரு நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I would want to cite a certain incident of a war. இஸ்ரவேல் ஜனங்கள் ஓய்வு நாளை மிகவும் கரிசனையாக கடைபிடிக்க கூடியவர்கள். The children of Israel were very considerate about the day of rest. இந்த அரபு தேசங்கள் என்ன செய்தது தெரியுமா? What did the Arab city இவங்களை ஜெயிக்கவே முடியல. They could not overcome them. ஆனால் யுத்தத்தை ஓய்வு நாள்ல தொடங்குவோம்னு சொன்னாங்க. But they said, let us begin this war on the day of rest. அவங்களுடைய ஓய்வு நாள் ஃப்ரைடே. Their day of rest is Friday. இவங்களுடைய ஓய்வு நாள் சண்டே. Their day of rest is Sunday. எப்படி ஆயினும் ஓய்வு நாள் எந்த நாளா இருந்தாலும் சரி, இவங்களை ஓய்வு நாள்ல தாக்கணும். Whatever be the day of rest, we should attack them on that day. இப்படி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினார்கள். They made such a stature. யுத்தம் தொடங்கினது. And the war began. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் திகைத்து போய் விட்டார்கள். These children of Israel were dismayed. ஏன்னா ஓய்வு நாள்ல ஒண்ணுமே செய்ய கூடாது. Because they should not do anything on the day of rest. ஆயுதங்கள் இருக்கிறது. They have weapons. எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. Everything is ready. ஆனா யுத்தம் செய்ய முடியாது. But they cannot fight. ஏனென்றால் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்கி விட கூடாது. Because they should not defile the day of rest. எல்லா மிலிட்டரியும் அப்படியே கடந்து தவிச்சாங்க. All the military were struggling in a pathetic situation. என்ன பண்றது 24 மணி நேரம் எப்படி தாக்கு பிடிக்க முடியும்? They were dismayed as to how they can control for 24 hours. நீங்க வேணா இஸ்ரவேலின் யுத்தங்கள்ங்கற புத்தகத்தை வாங்கி படிச்சு பாருங்க. When we read the book of the wars of Israel, you can see this. எல்லா அரபு நாடுகளும் சதி திட்டம் தீட்டி எல்லாம் ரெடி ஆகி கரெக்ட்டா தாக்குதலை தொடங்கின பொழுது ஒரு வெப்பன்ஸ் கூட அவங்களுக்கு வேலை செய்யாமல் போய்விட்டது. All the Arab nations, when they worked out devices against them, or no weapons prospered which they worked. ஒரு ஃளைட் மூவ் ஆக மாட்டாங்க. No flight was moving. ஒரு மிசைல் கூட அடிக்க முடியல. They could not send a missile. இது போனா அங்க ப்ராப்ளம், அது போனா இங்க ப்ராப்ளம். இவங்க கடந்து தவிக்கிறாங்க. இப்படியே கர்த்தர் அந்த 24 மணி நேரம் இழுத்துக்கிட்டே வந்தார். Everywhere there was a problem, and thus the Lord prolonged for 24 hours. யாராவது அந்த புத்தகத்தை படித்திருக்கிறீர்களா? Have you read any of them read that book? கர்த்தர்
கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? What did the Lord do? 24 மணி நேரமா அந்த ஆயுதங்களை வாய்க்காதே போக வைத்துக்கொண்டே இருந்தார். For continuously 24 hours the Lord did not make their weapons to prosper. சரியா 24 மணி நேரம் முடிஞ்ச போது இவன் அடிச்சிட்டான். Just after 24 hours he started to beat. அவங்க வசமா சிக்கி கொண்டார்கள். And they got caught. இது எதை காண்பிக்கிறது? What does this show? நீ தேவனோடு நின்றால் கர்த்தர் உனக்காக நின்றே ஆவார். If you stand for the Lord will surely stand for you. நீ அவருக்கு உண்மையா இருந்தால் அவர் உனக்கு உன்னுடைய வாழ்விலே யுத்தங்களில் உண்மையுள்ளவராய் இருப்பார். If you be faithful to him, he will be faithful in all your battles of உன்னுடைய life. ஐக்கியத்தை நீ சிதைக்கும் பொழுதுதான் இந்த வல்லமை உள்ள வருது. Only when you spoil your unity, this power is coming அதுக்கு in. பின்பு அந்த செய்வனை ஏவல் அவன் பண்ணிட்டான் இவன் பண்ணிட்டான். நீ கரெக்ட்டா இருந்து பாரு. அந்த வல்லமை சொன்ன உடனே அந்த மந்திரவாதியை சொல்லுவான், ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, அவருக்கு உள்ள ஒரு பவர் இருக்குன்னு சொல்லுவான். Only after you destroy this unity, this magic and enchantment will come and prosper. Otherwise, that magician himself will say it will not prosper because உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். no weapon which is formed against thee shall